சார் இந்த லியோ டப்பிங் பிரச்சனை சின்ன இருந்தது இல்லையா, அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் டப்பிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் அது பேசும் பொருளாகி லோகேஷ் கனகராஜ் 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினார் வந்து அப்படின்ற சொல்லியிருக்காரு. அப்படியே போய் ஒரு பேச்ச யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் அதெல்லாம் தெரியாது. செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவோன்னு உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புறேங்க என் பணத்தை எப்படியாவது அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சிட்டா இருக்கலாம். இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துருச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்க அதோட ஓவர். லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்ல? அவருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வேற வேலை இல்லையா? யார் அவரை பத்தி பேசணும்? நான் பாத்துட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா அதான் சொல்றேன், பொய் பேசணும். இதுல ஹைலைட் என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டும் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு. ஞாபகம் இல்ல அவருக்கு. சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. அந்த மாதிரி தப்பா பேசுறாரு எல்லாமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.